தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டும், மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்களில் புதைந்தோ, மனிதத்தை மறந்தோ, வேற்றுமை வளர்த்தோ, இறைமையை தொலைத்தோ. மனிதத்தை மறந்தோ, வேற்றுமை வளர்த்தோ, இறைமையை தொலைத்தோ. உள்ளங்கள் தெளிந்து உனதில் வருகின்றோ, உள்ளங்கள் தெளிந்து உனதில் வருகின்றோ. புது வாழ்வு மலரவே எமை மாற்றிடுவாயே, வாழ்வு தரும் அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் முதல் மறைசாட்சியாக மரித்த திருத்தூதரான புனித யாக்கோபினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் திருத்தூதருக்கு இயேசுவின் மேல், ஆண்டவர் மேல் இருந்த அன்பும், அந்த அன்பிலிருந்து பிறந்த நம்பிக்கையையும், அந்த நம்பிக்கையில் இறுதி வரை இருந்த உறுதியையும் நாமும் பெற்றுக்கொள்ள திருத்தூதர் வழியாக, அவருடைய பரிந்துரை வழியாக வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனமருந்து இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேச்சினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே,
கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை. அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலையும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 126. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி உறுகின்றோம். ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை
செய்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தி அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, நாம் குடியிருக்கின்ற இந்த புனித இடத்தில் அன்னை மரியா வேளாங்கண்ணி தாயாக, ஆரோக்கிய அன்னையாக காட்சியளித்து இறைவனிடமிருந்து வரம் பெற்று தருகின்ற இந்த இடத்திலிருந்து அன்னை மரியாவை பற்றியும் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித திருத்துதரான யாக்கோபை பற்றியும் நாம் சிந்திப்பது சால சிறந்தது.
இயேசு ஆண்டவருடைய இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றத்திற்கு பிறகு இயேசுனுடைய நற்செய்தியை உலகம் சென்று அறிவிக்கின்ற பணியை அப்போஸ்தலர்கள் மேற்கொண்டார்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று இயேசுவை பற்றி உறுதியோடும் நம்பிக்கையோடும் அறிவித்தார்கள். அப்படி ஐரோப்பாவின் மேற்கு நோக்கி பயணம் செய்து ஸ்பெயின் நாட்டில் ஜரகோசா என்ற ஒரு இடத்திற்கு புனித யாக்கோபு சென்றார். அங்கே சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை, இயேசுவை பற்றி அறிவித்தார். ஒரு நாள் இந்த நற்செய்தி பணியிலே அவருக்கு ஒரு தளர்வை அவர் உணர்ந்தார். ஒரு தளர்ச்சியை உணர்ந்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்ற போது அங்கே ஒரு தூணின் வழியாக, ஒரு தூணிலே அன்னை மரியா உடலோடு காட்சி தருகின்ற அந்த காட்சியை புனித யாக்கோபு பார்க்கிறார். அந்த காட்சியிலே அவருக்கு, இதோ இந்த தூணையும் இந்த சுரூபத்தையும் உனக்கு தருகிறேன், இதோ இந்த இடத்திலே என்னுடைய பெயர் விளங்கும், என்னுடைய மகனை மக்கள் அனைவரும் வந்து இங்கே புகழ்ந்தேத்துவார்கள், மகிமைப்படுத்துவார்கள் என்று அந்த காட்சியிலே அவருக்கு அறிவுறுத்தப்படுகிறது. காட்சியில் சொன்னது போலவே அங்கே அன்னை மரியாவுக்கு ஒரு ஆலயம் எழுப்பப்படுகிறது. அந்த ஆலயம்தான் அன்னை மரியாவுக்கு எழுப்பப்பட்ட, அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஆலயம். அந்த முதல் ஆலயத்தை எழுப்பிய பெருமையும் மகிமையும் என்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித யாக்கோபுவை சாரும். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு எருசலேம் சென்று ஏரோது அக்ரிப்பா என்ற அவருடைய ஆட்சியிலே அவர் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக, ஆண்டவருடைய முதல் மறைசாட்சியாக அவர் மரிக்கின்றார். அவருடைய உடலானது மீண்டும் ஸ்பெயின் நாட்டுக்கு எடுத்து வரப்படுகிறது. இன்றும் ஸ்பெயின் நாட்டிலே சாண்டியாகோ கம்போஸ்தலா என்ற இடத்தில் அவருடைய திருப்பண்டமானது வைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதிலிருந்தும் இந்த கம்போஸ்தலா என்ற இடத்திற்கு ஒரு சிறப்பு திருப்பயணம் மேற்கொள்கிறார்கள். நாம் எப்படி அன்னையினுடைய இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு இடங்களிலிருந்து இங்கே திருப்பயணமாக வருகிறோமோ, அதே போல உலகம் முழுவதும் மக்கள் இந்த கம்போஸ்தலா என்ற யாக்கோபினுடைய திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொள்கிறார்கள். ஏறக்குறை 100 கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த திருப்பயணம் புனித யாக்கோபின் வழி, வே ஆஃப் செயின்ட் ஜேம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித யாக்கோபினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் இன்று நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டது போல புனித யாக்கோபும் அவரோடு இருந்தவர்களும் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள். இயேசு பெயர் சொல்லி அழைத்து தன்னோடு அவர்களை வைத்து தான் சொல்வதை கேட்டு தான் செய்ததை அவர்கள் பார்த்தவர்கள். இருந்தாலும் கூட மற்ற சீடர்களைப் போல இயேசுவை புரிந்து கொள்வதில் புனித யாக்கோபுக்கும் சிரமம் இருந்தது. ஆகவே தான் அவருடைய தாய் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகன்களுள் ஒருவர் உம்முடைய ஆட்சியில் வலப்பக்கமும் இன்னொருவர் இடப்பக்கமும் அமர நீர் எங்களுக்கு கட்டளையிடும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு, இது என்னுடைய வேலை அல்ல, மாறாக என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கும். ஏனென்றில் என்னுடைய சீடர்கள், என்னுடைய தொண்டர்கள் என்னுடைய துன்பக் கிண்ணத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் தான் எப்படிப்பட்ட மீட்பை இந்த மக்களுக்கு வழங்கப் போகிறேன் என்று ஆண்டவர் இயேசு பலமுறை அவர்களுக்கு எடுத்துச் சொன்னாலும் அவர்கள் உலகளாவிய பார்வையிலே
இயேசு ஆண்டவர் இந்த ரோமை ஆட்சியை கவிழ்த்து புதியதொரு ஆட்சியை அமைப்பார், புதியதொரு அரசனை ஏற்படுத்துவார். அந்த அரசிலே தங்களுக்கு பதவி கிடைக்கும் என்று சீடர்கள் நம்பினார்கள். அதை வாய்விட்டும் ஆண்டவரிடம் கேட்கின்றார்கள். இப்படி புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையிலும் கூட இயேசு ஆண்டவர் அவர்களை அன்பு செய்கிறார். யாக்கோபை அன்பு செய்கின்றார். அவருடைய பலகீனத்தை பொருட்படுத்தாது அவரை நெருக்கமாக அன்பு செய்கின்றார். ஆகவே தான் முக்கியமான நேரங்களிலெல்லாம் அவரோடு இருந்த 3 சீடர்களில் யாக்கோபும் ஒருவராக இருக்கின்றார். இயேசு தாபர் மலையிலே தன்னை வெளிப்படுத்திய போது, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்திய போது இருந்த சீடர்களுள் யாக்கோபும் ஒருவர். யாயேருடைய மகளை ஆண்டவர் இயேசு உயிர்ப்பித்த போது அவரோடு இருந்த அந்த 3 சீடர்கள் புனித யாக்கோபும் ஒருவர். கெத்சமனி தோட்டத்திலே ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளுக்கு முன்பாக அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது பாடுகளை தந்தையினுடைய கைகளிலே ஒப்படைக்கின்ற பொழுது அவரோடு இருந்த சீடர்களுள் புனித யாக்கோபும் ஒருவர். இப்படி இயேசுனுடைய முக்கியமான பணிக்காலத்தில் அவரோடு இருந்தவர்கள் புனித யாக்கோபு. அவருடைய பலகீனத்தை எல்லாம் பாராமல் ஆண்டவர் இயேசு அவரை அன்பு செய்து தன்னோடு அவரை வைத்து அவருக்கு நற்செய்தி பணியாற்ற அவர் வாய்ப்பு கொடுக்கின்றார். ஆகவே தான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு அவர் உறுதியோடு நற்செய்தி அறிவித்து முதலாக இயேசுனுடைய மறைசாட்சியாக அவர் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி நற்செய்தி உலகெங்கும் அவர் பறைசாற்ற தன்னையே கையளிக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே, இந்த நாளிலே, ஏன் அவரும் அவரோடு இருந்த மற்ற திருத்தூதர்களும் இயேசுனுடைய நற்செய்தியை அறிவிப்பதிலே அவர்களுக்கு பல இன்னல்கள் இடையூறுகள் இருந்தாலும் கூட, ஏன் சாவை சந்திக்கின்ற சூழ்நிலை வந்தாலும் கூட அவர்கள் தைரியத்தோடு இருந்தார்கள். இயேசுவோடு இருந்தபோது இயேசுவை ஏன் இவ்வளவு நெருக்கமாக அன்பு செய்தார்கள்? தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தங்களுடைய வீடு, தங்களுடைய தொழில், தங்களுடைய சொத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏன் இயேசுவை கடைசி வரையிலே பின் சென்றார்கள் என்று நாம் கேட்கின்ற போது அதற்கு ஒரே விடையைத்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் மீது இருந்த அந்த நம்பிக்கை தான் அவர்களை எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இயேசுவுக்காக உயிரையே கொடுக்கின்ற அளவுக்கு உந்தி தள்ளியது. அதைத்தான் புனித யாக்கோபு முதல் மறைசாட்சியாக நம் அனைவருக்கும், மறைசாட்சியாக மரித்த அனைவருக்கும் முன்மாதிரியாக அவர் இருக்கின்றார். அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாம் திருத்தூதரை போல இயேசுவின் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அந்த நம்பிக்கை தான் நம்மை பிறருக்கு இயேசுவின் நற்செய்தி அறிவிக்க உந்தி தள்ளுகிறது. ஏன் நாம் பெற்றுக்கொண்ட இந்த இயேசுவினுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை, நற்செய்தியை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த முதல் வாசகத்தினுடைய கடைசி வார்த்தைகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. நாம் கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்கிற போது, நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் சான்று பகருகிற போது இறையருள் பெறுவோரின் தொகை பெருகிக்கொண்டே செல்லும். அப்படி பெருகிக்கொண்டே செல்லுகிற போது அவர்கள் செலுத்தும், கடவுளுக்கு செலுத்துகின்ற நன்றியும் பெருகும். அவர்கள் கடவுளை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே தான் திருத்தூதரான புனித யாக்கோபும் அவரோடு இருந்தவர்களும் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். அதே நற்செய்தியை நாமும் ஒவ்வொருவரும் வார்த்தையாலும் வாழ்வாலும் அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம், கடமை பெற்றிருக்கிறோம்.
நீங்கள் அனைவரும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பை கட்டளையாக தருகின்றார். ஆண்டவரின் அந்த அழைப்பை ஏற்றவர்களாய் அவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பும் நம்பிக்கையும் உறுதிப்படுத்தியவர்களாய் புனித யாக்கோபினுடைய பரிந்துரையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் கேட்போம். அந்த நம்பிக்கையான வாழ்வை, நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற அந்த ஆசிர்வாதத்தை இறைவன் தந்து நம் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் புனித ஆரோக்கிய எண்ணெய் வழியாக ஆசிர்வதிக்க ஜெபிப்போம். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படை திரு தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் புதன்மை வாததூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உது மாட்சிமையை புகழ்ந்து பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெய்கிறவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் என்று நாங்கள் விழா எடுத்து கொண்டாடும் புனித யாக்கோபு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் இந்த உன்னதமான அன்பின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்துதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவரது பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள அருள் பெறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும்
புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த பேராலயத்தில் பணியாற்றி அதிபராக பங்கு தந்தையாக பணியாற்றிய திரு அருளிருதயம் அடிகளார் இறந்த நாளை நினைவு கூறுகிறோம். அவர் இந்த உலகிலே செய்த நன்மைகளையும் கொண்டிருந்த நம்பிக்கையையும் இறைவன் கண்முன் கொண்டு அவருக்கு என்றும் அவரோடு இருக்கவும் புனிதர்களோடு இருக்கவும் கூடிய பேற்றை அவரது ஆன்மாவுக்கு தந்திட வேண்டும் என்று அவருக்காக சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிப்போம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் என்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.